கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் நல்வாழ்த்துக்களை என்போடு கூட சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலும் ஆண்டோட பாதத்தில் வர தேவன் நம்ம விளையேறப்பட்ட பாக்கியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே நாம் தேவனுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக தேவனுக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபைகளை பாராட்டுவராக. விசேஷமாக இந்த வழியில் வந்து ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆஸ்வதிப்பார். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம் சபையாக. எங்களுடைய ஜெபம் நீங்கள் யாவரும் ஆண்டுக்குள்ள ஆசீர்வாதமாக இந்த உலகத்திலும் வாழணும். இந்த உலகத்தில் மாத்திரமில்லை, அடுத்த உலகத்திலும் நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். கடந்த மாதத்தில் கவனமாக கவனிச்சிருப்பீங்கன்னா ஒரு முக்கியமான கருத்தை நான் பேசியிருக்கிறேன். கிறிஸ்தவ குடும்பம் என்ற தலைப்பில் நாம் பேசியிருக்கிறோம். மாலையில் வந்து வேறு காரியங்கள் பேசியிருக்கிறேன். காலையில் பார்க்கும்போது நான் முதலாவது பேசும்போது குடும்ப ஆராதனை குறித்து பேசியிருக்கேன். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஃபேமிலி வர்ஷிப்னு பேசியிருக்கிறோம். ஆக ஒவ்வொரு வீட்லேயும் நான் நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் வீட்டில் ஜெபம் இருக்குது, உங்கள் வீட்டில் தேவ பிள்ளைகளாக கூடி ஆராதிக்கிறீங்க நான் உணர்கிறேன். அப்படி இருக்குமான தயவுசெய்து ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லைன்னா தயவுசெய்து என்ன செய்யணும், அதை துவங்குவது ரொம்ப முக்கியமானது இருக்குது. ரெண்டாவது அதாவது கிறிஸ்டியன் ஃபேமிலின்ற ஒரு தலைப்பில் பேசுகிறோம். குடும்பத்தில் விசேஷமாக கணவன் யார், மனைவி யார், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவரோட வழி நடத்துதல் இருக்கணும், கிறிஸ்து நம்ம வீட்டின் தலைவராக இருக்கணும்னு பேசணும். மூன்றாவது முறை பேசும்போது நான் என்ன பேசினேன்னு கேட்டால், இங்கிலீஷில் பேசும்போது ஆனரிங் அத்தாரிட்டி, அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படியணும்னு நம்ம பேசணும். விசேஷமாக நமக்கு எங்கே இருந்தாலும் சரி எல்லா அதிகாரங்களும் தேவன் கொடுத்துருக்கிறார். எனவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதனால எல்லா அதிகாரங்களும் கீழ்ப்படிந்து நல்ல குடிமகனாக இந்த பூமியிலையும் வாழணும், அடுத்த உலகத்துக்கும் நாம் மகன்களாக வாழ வேண்டும். மூணாவது கடைசி நான்காவது போன வாரம் நான் பேசும்போது நான் என்ன பேசினேன், சங்கீதம் 15 பேசியிருக்கிறோம். உண்மையும் உத்தமமாக இருக்கணும், உத்தமமான கிறிஸ்தவமாக வாழணும்னு சொல்லிட்டு. இந்த செய்தியெல்லாம் எதில் இருக்குதுன்னு கேட்டால் நெட்டில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, கேட்டு பாருங்கள். நம்ம பிள்ளைங்க கொடுப்பாங்க. சும்மா போயிட்டு என்ன செய்யுங்க, அதை ரிப்பீட் பண்ணுங்கள். நானுமே என்ன செய்வேன், என்ன பேசின பிறகு அதை போய் கேட்குறது உண்டு. ஸோ ஒன்று தான் நான் நினைக்கிறேன், எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. புரியலைன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க, உங்கள்கிட்ட நான் பேசுகிறது. அதாவது உங்களுக்கு நான் சொல்கிற காரியம் என்னென்னு, அது வேதத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை நாம் திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கோம். ஆக இன்றைக்கி புது மாதம், கடந்த 7 மாதங்கள் முடிஞ்சு போச்சு. இந்த மாதத்தில் என்னுடைய தலைப்பு அல்லது கருத்து என்ன போட்டிருக்கு, த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம் என்ற தலைப்பில் இந்த 4 வாரமும் 3 வாரமும் நான் தொடர்ந்து எப்போல்லாம் நான் பேசுகிறேனோ அதை குறித்து தான் நான் பேசுவேன். எனவே இந்த வாரத்தில் என்ன பேச போகிறோன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம், த கிங்டம் ஆஃப் காட். இன்றைக்கி அதை பற்றி சுருக்கமாக நான் பேசிவிட்டு இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் அதை குறித்து சிந்திப்போம். எப்படி நான் வாழணும், எப்படிப்பட்ட குடும்பமாய் காணப்பட வேண்டும். ஆக என்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட என்னை தெரிஞ்சிருக்கிறார். ரட்சிப்பு என்பது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மாத்திரம் இல்லை, அடுத்த உலகத்துக்கு நான் போகணும், பரலோகத்துக்கு நான் போகணும். ஒரு ப்ரொஃபஸர் ஜான் ரெனாக்ஸ்னு ஒருத்தர் ஊழியர் இருக்கிறாரு, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. அவர் சொல்கிறார், இஃப் யூ வாண்ட் டு கோ டு ஹெவன், யூ வாண்ட் டு கோ டு ஜீசஸ். நீங்கள் ஹெவனுக்கு போகணுன்றீங்க, யூ வில் பி மீட்டிங் ஜீசஸ், வாட் வில் யூ டாக் டு ஹிம், என்னத்தை நீங்கள் பேச போகிறீங்க அவர்கிட்ட போய் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ டைம் ஃபார் காட், will you be able to go there அப்படின்னு சொல்லிக்கிறார். அப்புறம் நிறைய காரியம் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இஸ் அ குட் காய், ரொம்ப நல்ல ஃபெய்த்ஃபுல் பர்சன். ஜான் ரெனாக்ஸ் போய் டச் பண்ணி பாருங்கள். அவரை பற்றி நிறையா பேசியிருக்கிறாரு. அவர் நல்ல கடவுளுக்கு பயந்த ஒரு ஊழியக்காரர். நிறைய பேர் கூட டிபேட் பண்ணியிருக்காரு, நிறைய ஏத்திஸ்ட் கூட பேசியிருக்கிறார். ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் சின்ன வயசுலேருந்து அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாராம். அவங்க 2 பேரும் என்ன செய்வாங்களாம், வேதத்தை குறித்து படிப்பாங்களாம். கேம்பிரிட்ஜில் படிக்கும்போதே படிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு கூட நான் சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருப்பதனால இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள் கிடையாது. வி ஆர் பிலாங் டு காட் ஹெவன்லி கிங்டம். நாம் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை புரிஞ்சுக்கணும். இந்த பூமியில் கொஞ்ச காலங்கள் 60 வருஷம் 80 வருஷம் மிஞ்சி போனால் 100 வருஷம், அது கொஞ்சம் முன்னாடி பின்னாடி வாழலாமே தவிர, இந்த பூமியை விட்டுட்டு நம்ம எல்லாரும் ஒரு நாள் விருப்பப்படாட்டியும் நம்ம போய் தான் ஆகணும். ஸோ இந்த உலகத்தில் தேவன் எதற்காக நம்ம தெரிஞ்சிருக்கிறாருன்னு சொன்னால், இந்த உலகத்தின் பயணத்தில் அவருக்கு பிரியமாக என்ன செய்கிறார், மோல்டு பண்ணிகிட்டு இருக்கார். இந்த ஆராதனோட ஒரு பங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது இந்த ஆராதனை எதன் பிரதிபலிப்புன்னு கேட்டிங்கன்னா, நான் பரலோகத்தில் போய் என்ன தான் பண்ண போகிறேன், ஐ எம் டு சிங் ஹிம் அண்ட் ப்ரைஸ் ஹிம் எவ்ரி டே. லிட்ரலி நான் தேவனை ஆராதிக்க போகிறேன், இயேசு கிறிஸ்துவோட பிரசன்னத்தில் வாழ போகிறேன், இயேசு கிறிஸ்து கூட நான் இருக்க போகிறேன்னு சொன்னால் இந்த பூமியில் நான் எப்படி வாழணும், அதுதான் கேள்வி இல்லையா? நான் இப்போ இந்த பூமியில் நான் என்னை ஆயத்தப்படுத்தலைன்னா அடுத்த பூமியில் நான் அடுத்த ராஜ்யத்தில் எப்படி இருப்பேன்? அதை குறித்து இன்றைக்கி உங்களோட கூட வேகமாக நான் பேச விரும்புகிறேன். ஆக இன்றைக்கி என்னோடய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித் இன் யூ. ஆக இன்றைக்கி நம்ம போட்ட தலைப்பை நீங்கள் கவனிப்பீங்கன்னா, இது ஏசாமி சொன்ன வார்த்தையிலேருந்து எடுத்தது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று பார்ப்போம். எனவே நாம் நிறைய காரியங்கள், இது ரொம்ப லென்த்தியான பேசேஜ். இன்றைக்கி வாசித்தது 20வது வசனத்தில் 34. பொதுவாக நான் ரொம்ப லீனமான பேசேஜ் வாசிக்க விரும்ப மாட்டேன், ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிரும் பிரசங்கிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் கூட இன்றைக்கி வேகமாக சுருக்கமாக சில காரியங்களை நான் சொல்லிவிட்டு வேகமாக போக போகிறேன். அதுக்கப்புறம் கம்யூனியன் இருக்கிறதுனால அதுக்கும் நம்மளை ஆயத்தப்படுத்தணும். எனவே நீளமான நேரம் எடுக்க மாட்டேன், ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச மட்டும் சுருக்கமாக வைக்கிறதுக்கு.
நம்ம எல்லாரும் ஒரு விதமான ஆளுகைக்கு கீழே இருக்கிறோம். we are under some authority whether you like it or not. ஒவ்வொரு ஊருக்கு போனீங்கன்னா அந்த ஊரில் என்ன இருக்குது? அந்த நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்குது. அந்த அரசாங்கத்தை ஆளுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே யார் இருக்கான்னு கேட்டால் அங்கே ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்குது, அந்த சட்ட அமைப்பு இருக்குது. இப்போ நம்ம எல்லோரும் சிங்கப்பூரில் இருக்கிறோம், சிங்கப்பூர் திருச்சபையில் இருக்கிறோம். இந்த நாட்டுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் காணப்படும். இந்த ராஜ்யத்தில் இந்த நாட்டின் ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். இது வச்சுக்கோங்க, நான் இந்தியா போகிறேன்னு கேட்டால் அந்த ஊரில் உள்ள ராஜ்யம் இருக்குது, அந்த ராஜ்யத்துக்கு சட்டத்திட்டங்கள் இருக்குது, அது ஆளுகிற மக்கள் இருக்கிறாங்க. ஆக அங்கே நான் என்ன செய்யிருக்கிறேன்? அவர்களுக்கு கீழ்ப்படிஞ்சவனாக இருக்கணும். ஸோ இந்த பூமியில் எப்படி இருக்கிறோமோ அதே போலவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வேத பகுதியில் என்ன பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா 20-21 அப்புறமா வாசிக்க சொல்ல போகிறேன். இயேசு சாமி என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, மிகவும் அதிகமாக பேசின ஒரு முக்கியமான வேத பகுதி சுவிசேஷ நூல்களில் என்ன பார்க்குறோன்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம், கிங்டம் ஆஃப் காட்ன்ற வார்த்தை அல்லது கிங்டம் ஆஃப் ஹெவன்ற வார்த்தை ரொம்ப வந்துகிட்டே இருக்கும். இதுதான் இந்த இடத்துல என்ன கேட்குறது, பரிசைகள் வந்து கேட்குறாங்க. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு மற்றதெல்லாம் அவர் சொல்கிறத நாங்கள் பார்க்க முடியும். ஆக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நானும் நீங்களும் இந்த பூமியில் வாழ்ந்தால் கூட இந்த தற்காலிக உலகத்தில் நான் இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமாக இருந்த அடுத்த உலகத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்துவதற்கு தான் இந்த தேவ திருச்சபையின் பிரதான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியில் நீங்கள் பூமியில் நிரந்தரமாக இருப்பதற்கல்ல, இந்த பூமியில் ஆயத்த பண்ணப்பட்டு ஒரு நாள் தேவனோட வருகை வருமானால் ஆண்டோட கிருபையில் அவருடைய கிருபையினால் நாம் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட தங்கி அவரோடு கூட இருப்பது தான் எல்லாருடைய மன வாஞ்சியாக இருக்க வேண்டும். இதை குறித்து வேதம் நமக்கு பேசுகிறதா இருக்குது. இது உண்மையாகவே இந்த தேவ ராஜ்யம் என்பது எதை பற்றி பேசுதுன்னு கேட்டிங்கன்னா, இது கண்களாக பார்க்கக்கூடியது கிடையாது. இட்ஸ் இன்டர்னல் இன்வர்ட் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. அது உள்ளான என்னது, உள்ளான ஒரு ஆவிக்குரிய உண்மை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யார் ஏற்றிருக்கிறீங்களோ அவர்களுக்கு கொஞ்சம் நல்லா புரிய ஆரம்பிக்கும். வாங்க நம்ம அதை குறித்து என்னன்னு பேசுவோம். அது எங்கே இருக்குன்னு ஏசாமி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அப்படி அந்த ஆவியானவர் அந்த ரட்சிப்பு எனக்குள்ளே அந்த ராஜ்யம் உள்ளே இருக்குமானா நான் எப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு கூட காணப்படணும் என்பதை நான் புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த வேத பகுதி முழுவதும் சொல்கிறது. ஆக இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொண்ட வேத பகுதி எடுத்துக்கலாம். 20வது வசனத்தை எனக்காக வாசிங்க. 20 வாசிக்கலாம். கேட்டபோது 22 கூட 21 கூட வாசிக்கலாம். அப்போ இங்கே இந்த வசனம் 2ல் நீங்கள் ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம்னு 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த தேவனுடைய ராஜ்யம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. விசேஷமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசவம் தொடங்கும் போது அதுக்கு முன்னாடி யோவான் சாணகனே மன திரும்புகள் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு என்ன இருக்குது சமீபத்தில் இருக்குன்னு தான் அவர் தொடங்குறார் பிரசங்கத்தை. 3வது அதிகாரத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னால் நிறைய இடத்துல, அதாவது தேவனுடைய ராஜ்யன்ற வார்த்தை அல்லது ராஜ்யன்ற வார்த்தை வேதத்தில் 360 முறை குறிக்கப்பட்டிருக்குது. 360 டைம்ஸ். பழைய ஏற்பாட்டில் 160 முறை வந்திருக்குது. புதிய ஏற்பாட்டில் எத்தனை முறை வந்திருக்குன்னா 162 முறை என்ன வந்திருக்கு, ராஜ்யன்ற வார்த்தை வந்திருக்கு. இந்த டேர்ம் விசேஷமாக தேவனுடைய ராஜ்யம்னு சொன்னாலும் பரலோக ராஜ்யம்னு சொன்னாலும் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. அது பிரிடாமல் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய ராஜ்யமும் அல்லது தேவனுக்கு பரலோக ராஜ்யம் எங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக சுவிசேஷ நூலில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த சுவிசேஷ நூலில் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டால் விஷயம் மத்தேயு சுவிசேஷ நூலில் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா விசேஷமாக என்னது இந்த தேவனுடைய ராஜ்யம்னு சொல்கிற வார்த்தை, தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம் சொல்கிற வார்த்தை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மத்தேயு சுவிசேஷ நூலில் மட்டும் சொல்கிறார். தியோடர் வில்லியம்ஸ்னு ஒரு ஊழியக்காரர், மறைந்த ஊழியக்காரர் இருக்கிறார். ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் மத்தேயு காஸ்பலை பற்றி. அந்த புத்தகத்துடைய தலைப்பு என்ன, ராஜாவும் ராஜ்யங்களும்னு சொல்லிட்டு. முடிஞ்சிச்சுன்னா அதை தயவுசெய்து வாங்கி படிங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். யூதர்கள், அதாவது ஏசாமி பிறந்த பொழுது கிழக்குலேருந்து சாஸ்திரிகள் வந்தாங்க. சேசு வந்தோடு என்னன்னு கேட்டாங்க, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார், அவர் எங்கே அப்படி தான் கேட்டாங்க. தாவீதின் சிம்மாசனத்தை கொடுக்க போகிறேன்னு சொல்லி சொன்னதான் ஏசாமியை பற்றி சொன்னது பார்க்குறோம். அப்போ டெஃபினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்ன நம்ம பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, ஆக இதில் முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிங்டம் ஆஃப் நார்த் என்ன கிங்டம் ஆஃப் காட்ன்ற வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, கிங்டம் ஆஃப் காட் ரெஃபர்ஸ், அதாவது டெஃபினேஷன் வேர்ல்ட்லி டெஃபினேஷன் சொல்லுது, எ கண்ட்ரி ஆர் ஸ்டேட் ஆர் டெரிட்டரி ரூல்ட் பை அ கிங் ஆர் அ குயின். அப்போ ஒரு ராஜ்யம்னு சொல்லும் பொழுது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ராஜ்யத்தை ஏதோ ஒரு ராஜாவோ ஒரு ராஜ்யோ ஒரு பகுதியை அவர் ஆட்சி செய்துட்ருக்காருன்னு அர்த்தம். அதே சமயத்தில் நமக்கு புரியும், நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு ராஜ்யம்னு சொன்ன உடனே மனதில் வருது ஒரு ராஜா இருக்கணும், ஒரு ராஜ்யம் இருக்கணும், அந்த ராஜ்யத்தில் பிரஜைகள் இருப்பாங்க, அப்போ தான் அது ராஜ்யம்.
அப்போ தான் அது என்னது சொல்ல முடியும். ஆக இங்கே என்ன பார்க்குறோம், டெஃபினேஷன் ஆஃப் இங்கே சிங்கப்பூர் இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, கிங்டம் ஆஃப் காட் ரெஃபர்ஸ் என்னன்னு பாருங்கன்னு, ரெஃபர்ஸ் இந்த பைபிள் கிங்லி ரூல். யார் ஆட்சி செய்கிறா? தேவனே என்ன, காட் ரூல்ஸ் as a king. என்னது இங்கே பார்க்குறது, பைபிள் இஸ் அ காட்ஸ் கிங்லி ரூல். ஆண்டவர் அந்த சபையில் என்ன செய்கிறார், அங்கே ராஜாவாக இருந்து ஆட்சி செய்கிறார். ஆங்கிலத்தில் போடும்போது இஸ் ரெயின், இஸ் ஆக்ஷன், இஸ் லார்ட்ஷிப், இஸ் சாவரின் கவர்னன்ஸ் ஓவர் ஆல் கிரியேஷன். அப்போ அவர் என்ன செய்கிறார், அவர் ஆட்சி செய்கிறவராக இருக்கிறார், அவருடைய எல்லா செயல்பாடும் அவருடையதாக இருக்குது, அவர் தான் ஆண்டவராக இருக்கிறார், அவர் இறையாண்மை உள்ளவராக இருக்கிறார். எதில்? அவருடைய படைத்த எல்லா படைப்பின் மேல். அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு முக்கியமான காரியம் எங்கன்னா, இங்கே என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த விசேஷமாக இந்த பகுதி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, கிங்டம் ஆஃப் ஹெவன்னா என்ன அர்த்தம் கேட்டால், டேர்ம் கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் சினோனிமஸ் வித் த கிங்டம் ஆஃப் காட், எம்பசைசிங் ரெயின் ஆஃப் காட் ஃப்ரம் அ ஹெவன்லி பெர்ஸ்பெக்டிவ். ஆக பரலோக ராஜ்யம் சொன்னாலும் தேவனுடைய ராஜ்யம் சொன்னாலும் ரெண்டு ஒரு காரியத்தை பற்றி தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கு. அந்த கிங்டம் ஆஃப் ஹெவன் பேசும்போது, பரலோக ராஜ்யம் பேசும்போது, தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் பரலோகத்தில் பார்க்குற பார்வையில் என்ன செய்யணும், இந்த ராஜ்யமானது கட்டப்பட வேண்டும், நடத்தப்பட வேண்டும். ஆக இன்றைக்கி நீங்களும் நானும் நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி சபைகள் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய திருச்சபையின் ஊழியங்களும் தேவனுக்கு பிரியமான ஆராதனையாக இருக்குதா, இல்லை நம்ம அப்படி வாழ்க்கை காணப்படுதா என்று கேட்கணும். அதுதான் இன்றைக்கி பல வேலைகளில் உலகத்தின் காரியங்களை சபைக்குள்ளே போட்டு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது சொல்கிறாரு, டுடே our churches are making people to live like world, not like the kingdom of God. We are not gathering people to the heaven, rather we are people gathering people for our sake. இன்றைக்கி மக்களோட நோக்கம் என்னன்னு கேட்டால், சபையில் எல்லா விதமான காரியங்களும் கொண்டு வந்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, they want to please people, please the world. இன்றைக்கி உலகத்தை சந்தோஷப்படுத்த விரும்புகிறாங்களே தவிர அவங்க தேவனை விருப்பப்படலை. நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, நாம் எல்லாம் பரலோகத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறோமா, இல்லை உலகத்தோடு ஒத்த வேஷம் ஆள்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோமான்னு கேட்டுக்கோங்க. பாருங்கள், அதே இந்த பவுலில் சொல்லும்போது 21வது வசனத்தில் சொல்லும்போது, 21வது வசனம் எனக்காக வாசிங்கம்மா. இதோ இங்கே அன்றும் அதோ ஏது விராது. எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாரு. இது போத் என்ன பண்ணுறதுல, இட் கம்பல்சஸ் போத் ப்ரெசன்ட் ஸ்பிரிச்சுவல் ரெயின் இன் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பிலீவர். எங்கே இருக்கிறாரு, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எங்கே இருக்குன்னு சொல்ல வேண்டாம். அதை சொல்லாது, இங்கே இருக்குன்னு சொல்ல நம்பாதீங்க. அது எங்கே இருக்குது, ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்க. என்றைக்கு ஆண்டவராக இயேசு என்ற நபரை உங்கள் வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, அன்றைக்கி நீங்கள் ஆண்டவருடைய மகளாக மாற்றப்பட்ட அந்த நாளிலிருந்து ஆண்டவருடைய கிருபையும் பிரசன்னமும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் எனக்குள்ளே இருக்கிறதுனால ஆண்டவர் என் உள்ளத்திலிருந்து, என்னுடைய இருதயத்திலிருந்து ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ ஆண்டோட ஆட்சி செய்கிறதா இருந்துச்சுன்னா என்னுடைய சிந்தையும் செயல்பாடுகளும் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா,